Hi guys, I am vignesh. இப்போ பார்க்க போற இந்த 2D வியூவை பேஸ் பண்ணி தான் வந்து 3D மாடல் கிரியேட் பண்ண போறோம். இதுல வந்து பாத்தீங்கன்னா 2 டிஃபரெண்ட் வியூஸ் இருக்கு. ஒன்னு வந்து டாப் வியூ, இன்னொன்னு வந்து ஃப்ரண்ட் வியூ. டாப் வியூல வந்து பாத்தீங்கன்னா சில ஹிடன் லைன்ஸ் இருக்கு. ஃப்ரண்ட் வியூல டைமென்ஷன்ஸ் பேஸ் பண்ணி டிராயிங் கிளியரா இருக்கு. ஃபர்ஸ்ட் ஃப்ரண்ட் பிளேன் கிரியேட் ஸ்கெட்ச் வந்து கொடுத்தாச்சு. இதுல வந்து 2 டிஃபரெண்ட் ப்ரொஃபைல்ஸ் இருக்கு. ஒன்னு வந்து சர்க்கிள், இன்னொன்னு வந்து ரெக்டாங்குலர் ப்ரொஃபைல். நான் ஃபர்ஸ்ட் வந்து இந்த கார்னர் ரெக்டாங்குலர் ப்ரொஃபைல் போர்ஷன்ஸை டிஃபரெண்டா வந்து டிரா பண்ண போறேன். கார்னர் ரெக்டாங்கிள் வந்து சூஸ் பண்ணிக்கிறேன். ஒன்ஸ் அதை வந்து பிக் பண்ணிவிட்டு கரெக்டாக அந்த ஆரிஜின் பாயிண்ட்லேருந்து ஒரு பர்டிகுலர் போர்ஷன்ஸ் வரைக்கும் ட்ரா பண்ணிக்கலாம். ட்ரா பண்ணியாச்சா, இப்போ டைமென்ஷன்ஸ் யூஸ் பண்ணி நம்ம ஃபிக்ஸ் பண்ணணும். இதில் இருக்க ஹாரிசான்டல் டைமென்ஷன்ஸ் வேல்யூ வந்து 40 mm. நெக்ஸ்ட் வெர்டிக்கல் டைமென்ஷன்ஸ் 20 mm. 40 mm ஃபஸ்ட்டு அப்ளை பண்ணுறேன். நெக்ஸ்ட் வெர்டிக்கல் டைமென்ஷன்ஸான 20 mm வந்து அப்ளை பண்ணிக்கலாம். ஓவராலாக ரெக்டாங்குலர் ப்ரொஃபைல் வந்து கிரியேட் பண்ணியாச்சு. ஒன்ஸ் இதை சாலிட் பாடியாக மேக் பண்ணிவிட்டு நம்ம அனதர் ப்ரொஃபைல் ட்ரா பண்ணி பாக்கெட் பண்ணுறதுக்கு பதிலாக இதிலே இன்னொரு ப்ரொஃபைலும் கிரியேட் பண்ணலாம். இதில் 2 டிஃப்ரெண்ட் கன்ஸ்ட்ரக்ஷன் லைன் ப்ரொஃபைல் கரெக்டாக சென்டர் பாயிண்ட் டு சென்டர் பாயிண்ட் கனெக்டிவிட்டிக்கு ஏற்ற மாதிரி ட்ரா பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட்டு இதில் இருக்க டைமென்ஷனல் டிஸ்டன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் இருக்கிற மினிமம் டிஸ்டன்ஸ் வந்து 8 mm. ஓவராலாக 8 mm ஹாரிசான்டலாகவும் சரி வெர்டிக்கலாகவும் சரி ரெண்டு இடத்துல 8 mm டிஸ்டன்ஸில் 2 டிஃப்ரெண்ட் போர்ஷன்ஸ் வந்து இருக்குது. இப்போ ஆஃப்செட் என்டிட்டிஸ் நான் வந்து பிக் பண்ணிவிட்டு அதில் வந்து 4 mm அப்ளை பண்ணிக்கிறேன். ஏன்னா மிட் பிளேனை பேஸ் பண்ணி ரெண்டு சைடும் எனக்கு ஈக்குவலாக பிரியணும். அதனால் 4 mm பை டைரக்ஷனல் டைப்பை வந்து பிக் பண்ணிக்கலாம். பிக் பண்ணிவிட்டு ஆஃப்செட் என்டிட்டிஸில் பார்த்தீங்கன்னா 2 வெர்டிக்கல் லைன்ஸ் ஆப்போசிட்டில் வந்து கிரியேட் ஆகிருக்கு. அகைன் ஆஃப்செட் என்டிட்டிஸை வந்து பிக் பண்ணிக்கிறேன். அகைன் இந்த ஹாரிசான்டல் லைன்ஸை செலக்ட் பண்ணால் இங்கேயும் 2 ஆப்போசிட் லைன்ஸ் வந்து வெர்டிக்கலாக கிரியேட் ஆகிருக்கு. இது வந்து 8 mm டிஸ்டன்ஸில் இருக்க இந்த லைன் ப்ரொஃபைல்ஸ். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 20 mm டிஸ்டன்ஸில் இன்னொரு லைன் ப்ரொஃபைல் வந்து கிரியேட் பண்ணிடலாம். டிஸ்டன்ஸ் இப்போ பேராமீட்டர்ஸ் வந்து 10 mm. பார்த்தீங்கன்னா சென்ட்ரல் லைன்லேருந்து ரைட் ஹேண்ட் சைட்லேயும் 10 mm, லெஃப்ட் ஹேண்ட் சைட்லேயும் 10 mm. ஓவரால் 20 mmல டிஃப்ரெண்ட் டைப்ஸில் லைன் ப்ரொஃபைல் வந்து கிரியேட் பண்ணியாச்சு. இதை நம்ம போர்ஷன்ஸ் நம்ம ப்ரொஃபைலுக்கு ஏற்ற மாதிரி ஃபார்ம் பண்ணோம்ல, அதுக்கு ட்ரிம் என்டிட்டிஸ் பிக் பண்ணிக்கலாம். அதில் கார்னர் டைப்பை சூஸ் பண்ணிவிட்டு கரெக்டாக அந்த எல் ஷேப்டு ஏரியா எந்தெந்த லொக்கேஷன்ஸ் எனக்கு தேவையோ அதை மட்டும் நான் பிக் பண்ணால் எக்ஸஸ் போர்ஷன்ஸ்லாம் வந்து ட்ரிம் ஆயிரும். இதுதான் இந்த எல் டைப் கார்னரோட மெயின் யூஸே. இப்போ அடுத்து வந்து நார்மல் ட்ரிம் டு க்ளோசஸ்ட் ஆப்ஷன்ஸ் யூஸ் பண்ணி மற்ற போர்ஷன்ஸ்லாம் வந்து ட்ரிம் பண்ணிக்கலாம். இதிலே வந்து பார்த்தீங்கன்னா கீப் ட்ரிம்டு என்டிட்டிஸ் அஸ் அ கன்ஸ்ட்ரக்ஷன் லைன். அதாவது ட்ரிம் பண்ணுற என்டிட்டிஸ் வந்து வெறும் கன்ஸ்ட்ரக்ஷன் லைனாக தான் மாறும். ஓவராலாக ப்ரொஃபைலாக வந்து எலிமினேட் ஆகாது. எதுக்குன்னா இங்கே டைமென்ஷன்ஸ் வந்து நம்ம அப்ளை ஆகிருக்கும். அந்த டைமென்ஷன்ஸ் எந்த விதத்துலையும் அஃபெக்ட் ஆகக்கூடாதுன்றதுக்காக இந்த கன்ஸ்ட்ரக்ஷன் லைனோட வந்து இந்த ப்ரொஃபைல் வந்து கிரியேட் பண்ணியிருக்கோம். இப்போ ரெக்டாங்குலர் ப்ரொஃபைலில் அதில் பாக்கெட் பண்ண மாதிரி கிரியேட் பண்ணியாச்சு. இப்போ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இந்த ட்ராயிங்கில் ரைட் ஹேண்ட் சைடில் 2 டிஃப்ரெண்ட் சர்க்குலர் ப்ரொஃபைல்ஸ் ஒரு ரெக்டாங்குலர் ப்ரொஃபைலோட ஒரு போர்ஷன்ஸ் வந்து இருக்குது. அதை எப்படி கிரியேட் பண்ணலாம்? இதோட ஆஃப்செட் டிஸ்டன்ஸ் 40, இந்த மிட் போர்ஷன்ஸ் ஹாஃபாக பிரிச்சா எவ்வளோ 20 mm 10 mm கேல்குலேட் பண்ணால் ஹாரிசான்டலில் வந்து 50 mm 40 + 10 50 mm. நெக்ஸ்ட்டு வெர்டிக்கல் லைன் ப்ரொஃபைலோட டைமென்ஷன் 60 mm. டைமென்ஷன்ஸ் யூஸ் பண்ணி இப்போ அப்படியே அப்ளை பண்ணிக்கிறேன். 50 mm நெக்ஸ்ட்டு வெர்டிக்கல் டைமென்ஷன்ஸ் 60 mm. ஒன்ஸ் அப்ளை பண்ணியாச்சா, இப்போ இந்த டாப்பில் இருக்க எண்ட் பாயிண்ட்லேருந்து நம்ம ப்ரொஃபைல் வந்து கிரியேட் பண்ணலாம். இதில் 2 டிஃப்ரெண்ட் சர்க்குலர் ப்ரொஃபைல்ஸ் இருக்குது. ஃபஸ்ட்டு ஒன்று வந்து 40 டயாமீட்டர், நெக்ஸ்ட் ஒன்று வந்து 60 டயாமீட்டர். நான் வெறும் 40 mmல இருக்க சர்க்குலர் ப்ரொஃபைல் மட்டும் தான் கிரியேட் பண்ண போகிறேன். நெக்ஸ்ட்டு வந்து ஆஃப்செட் என்டிட்டிஸ் யூஸ் பண்ணி நம்ம வந்து அனதர் ப்ரொஃபைலை கிரியேட் பண்ணிக்கலாம். இதில் 40 mm வந்து அப்ளை பண்ணிக்கலாம். அப்ளை பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் ஆஃப்செட் என்டிட்டிஸ் 60 mmக்கு நான் எடுத்துகிட்டு வரணும்னா ஜஸ்ட் 10 mm டிஸ்டன்ஸில் ஆஃப்செட் பண்ணால் போதும். ஈக்குவலாக 20 mmல டயாமீட்டர் வைஸாக எனக்கு வந்து ஈக்குவலாக டபுள் ஆயிரும். ஓகேவா? செக் பண்ணி பார்த்துடலாமா? எவால்வேட்டில் மெஷர்ஸில் சூஸ் பண்ணிக்கிறேன். சூஸ் பண்ணிவிட்டு ஜஸ்ட் அந்த சர்க்குலர் ப்ரொஃபைலை பிக் பண்ணாலே போதும். அதோட வேல்யூஸ் 60 mmனு நம்மளுக்கு டினோட் ஆகிருக்கு. அகைன் இப்போ ஆஃப்செட் என்டிட்டிஸை சூஸ் பண்ணிவிட்டு வெர்டிக்கலாக இருக்க அந்த கன்ஸ்ட்ரக்ஷன் லைன்லேருந்து நான் ப்ரொஃபைல் வந்து கிரியேட் பண்ண போகிறேன். ஓவரால் டைமென்ஷன்ஸ் 20 mm. ஸோ 10 mm டிஸ்டன்ஸில் ஈக்குவலாக பை டைரக்ஷன்ஸில் வந்து பிக் பண்ணிக்கலாம். இந்த டைப்பை பிக் பண்ணிவிட்டு ஜஸ்ட் இந்த சென்ட்ரல் லைனை செலக்ட் பண்ணாலே போதும். 2 ஆப்போசிட் வெர்டிக்கல் லைன்ஸ் வந்து கிரியேட் ஆயிருக்கு. இப்போ இந்த 2 பாயிண்ட்டை கனெக்ட் பண்ணுற மாதிரி ஒரு லைன் ப்ரொஃபைல் ஒன்ஸ் ட்ரா பண்ணியாச்சா, நெக்ஸ்ட் எக்ஸஸ் என்டிட்டிஸ்லாம் வந்து ட்ரிம் பண்ணிட்டு கரெக்டாக அந்த ப்ரொஃபைலுக்கு ஏற்ற மாதிரி கிரியேட் பண்ணிக்கலாம். ட்ரிம் என்டிட்டிஸில் ட்ரிம் டு க்ளோசஸ்ட் ஆப்ஷனை சூஸ் பண்ணிக்கிறேன். சூஸ் பண்ணிவிட்டு எந்தெந்த போர்ஷன்ஸை நம்ம ட்ரிம் பண்ணணுமோ அதெல்லாம் இன்டர்செக்ஷன்ஸ்க்கு ஏற்ற மாதிரி ட்ரிம் பண்ணிடலாம். ஓவராலாக த்ரூ அவுட் த ப்ரொஃபைல்ஸ் வந்து எலிமினேட் பண்ணியாச்சு. ஒரு சிங்கிள் ஸ்கெச்சஸ்லேயே வந்து 2 டிஃப்ரெண்ட் ப்ரொஃபைல்ஸ் வந்து நான் ட்ரா பண்ணியிருக்கேன். இதை யூஸ் பண்ணி தான் சாலிட் பாடியை மேக் பண்ண போகிறோம். இப்போ ப்ரொஃபைலை வந்து எக்ஸ்ட்ரூட் போர்ஸில் ஃபஸ்ட்டு இந்த ப்ரொஃபைல்ஸை மட்டும் பிக் பண்ணிக்கிறேன். பிக் பண்ணிவிட்டு அதில் மிட் பிளேன் டைப் சூஸ் பண்ணியாச்சா. ஓவராலாக டைமென்ஷனல் டிஸ்டன்ஸ் எவ்வளோ 60 mm. கரெக்டாக இந்த டாப் வியூவில் பார்த்தீங்கன்னா 60 mm டைமென்ஷன்ஸ் வந்து கிளியராக எக்ஸ்பிளைன் ஆயிருக்கு. அதை யூஸ் பண்ணி நான் வந்து அப்ளை பண்ணிக்கிறேன். 60 mm மென்ஷன் பண்ணோன்னே லெஃப்ட் ஹேண்டில் இருக்க இந்த ரெக்டாங்குலர் பாடி வந்து கிரியேட் ஆயிருக்கு. நான் எனக்கு ரைட் ஹேண்டில் இருக்க இன்னொரு சர்க்குலர் ப்ரொஃபைலை சாலிட் பாடியாக ஃபார்ம் பண்ணணும். ப்ரொஃபைலை ஷோ பண்ணியாச்சு. எக்ஸ்ட்ரூட் போர்ஸில் கரெக்டாக அந்த ப்ரொஃபைலை வந்து பிக் பண்ணிக்கிறேன்.
இப்போ அந்த எக்ஸாக்ட் போர்ஷன்ஸை நான் செலக்ட் பண்ணுறதுக்கு செலக்டட் கான்ட்ராஸ்டில் கரெக்டாக இந்த பர்டிகுலர் ஏரியாவை மட்டும் நான் பிக் பண்ணிக்கலாம். ஒன்ஸ் பிக் பண்ணிவிட்டு இங்கே மிட் பிளேன். இப்போ மிட் பிளேன் சூஸ் பண்ணியாச்சா, இதுலேருந்து எவ்வளோ டைமென்ஷனல் டிஸ்டன்ஸ் 40 mm தான். 40 mmல ஒரு சாலிட் பாடி வந்து ஃபார்ம் பண்ணிக்கலாம். ஒன்ஸ் 40 mmல சாலிட் பாடி க்ரியேட் பண்ணிட்ட பிறகு நெக்ஸ்ட்டு இந்த 2 போர்ஷன்ஸும் வந்து டிஃப்ரெண்ட் பாடி, இதை கனெக்ட் பண்ணுற மாதிரி பாட்டமில் ஒரு இன்னொரு போர்ஷன்ஸ் வந்து க்ரியேட் பண்ணணும். அதுக்காக இந்த டாப் ஃபேஸை நான் செலக்ட் பண்ணிட்டு க்ரியேட் ஸ்கெட்ச். நெக்ஸ்ட்டு வந்து இந்த வெர்டிக்கல் எட்ஜ் இருக்குல்ல, அதை வந்து ஸ்கெட்சாக கன்வெர்ட் பண்ணிக்கலாம். கன்வெர்ட் என்டிட்டிஸ் சூஸ் பண்ணிட்டு கரெக்டாக இந்த வெர்டிக்கல் எட்ஜை பிக் பண்ணிக்கிறேன். பிக் பண்ணிவிட்டு ஓகே. இப்போ அந்த எட்ஜ் வந்து நம்மளுக்கு ஸ்கெட்சாக கன்வெர்ட் ஆயிருக்கு. இதுக்கப்புறம் 2 ஆப்போசிட் ஆங்குலர் லைன் ப்ரொஃபைல் வந்து க்ரியேட் பண்ணிக்கிறேன். லேட்டராக இதை வந்து நம்ம கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிக்கலாம். இப்போ ஜஸ்ட்டு வந்து அந்த லைனை மட்டும் நான் ட்ரா பண்ணிக்கிறேன். ட்ரா பண்ணியாச்சு. இப்போ கரெக்டாக அந்த எண்ட் பாயிண்ட் லைட்டாக டில் பண்ணிங்கன்னா இந்த எண்ட் பாயிண்ட் இந்த வெர்டிக்கல் எட்ஜஸை கண்ட்ரோல் ஹோல்ட் பண்ணி செலக்ட் பண்ணிக்கோங்க. அதில் பியர்ஸ் ஆப்ஷன்ஸ் வந்து ஓப்பன் ஆயிரும். அகைன் இந்த பாயிண்ட் இந்த வெர்டிக்கல் எட்ஜ் பியர்ஸ், அந்த பாயிண்ட் வந்து கரெக்டாக அந்த எட்ஜ் கூட வந்து ஜாயின் ஆயிருக்கு. இந்த 2 பாயிண்ட்டை கனெக்ட் பண்ணுற மாதிரி ஒரு ப்ரொஃபைல். ஓவராலாக இது வந்து கம்ப்ளீட் க்ளோஸ்டு ப்ரொஃபைலாக க்ரியேட் பண்ணியாச்சு. இதை யூஸ் பண்ணியே சாலிட் பாடி வந்து மேக் பண்ணிடலாம். இப்போ ப்ரொஃபைல் வந்து ட்ரா பண்ணிட்டேன். நெக்ஸ்ட்டு வந்து எக்ஸ்ட்ரூடட் போஸ் ஆப்ஷன்ஸில் எவ்வளோ டிஸ்டன்ஸில் எவ்வளோ ஹைட்டில் நான் இதை சாலிடாக மேக் பண்ணணும். ஓவராலாக இருக்கிற ஹைட்டு வந்து பார்த்திங்கன்னா 20 mm. இங்கே பாட்டமில் இருந்து ஆஃப்செட் டிஸ்டன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா 6 mm. நான் வந்து டேரெக்டாகவே அப்ளை பண்ணலாம். இப்போ இல்லைனா 20 - 6 என்ன 14 mm. 14 mmல ஒரு சாலிட் பாடி வந்து க்ரியேட் பண்ணிக்கலாம். ஓகே, ஒன்ஸ் பாடி வந்து க்ரியேட் பண்ணிட்ட பிறகு நெக்ஸ்ட்டு ஃப்ரண்ட் பிளேன் சூஸ் பண்ணிக்கிறேன். சூஸ் பண்ணிவிட்டு சிம்பிளாக ஒரு லைன் ப்ரொஃபைல் பாட்டம் பாயிண்ட்லேருந்து டாப்பில் டேஞ்சென்ஷியலாக ஒரு லைனை வந்து க்ரியேட் பண்ணிக்கலாம். இப்போ லைனையும் சர்க்கிளையும் பிக் பண்ணிவிட்டு சர்க்குலர் எட்ஜையும் பிக் பண்ணிவிட்டு டேஞ்சென்ஷியல் கன்ஸ்ட்ரெயின்ட்ஸ். நெக்ஸ்ட் இந்த பாயிண்ட்டை வந்து நம்ம கோயின்சைட் பண்ணிக்கலாம் இந்த எட்ஜஸ் கூட, சர்க்குலர் எட்ஜஸ் கூட. ப்ரொஃபைல் கோயின்சைட் ஆயிடுச்சு. நெக்ஸ்ட்டு இதை யூஸ் பண்ணி சாலிட் பாடி தான் க்ரியேட் பண்ணணும். இங்கே வந்து ரிஃப்யூஎச்எஸ் அப்ளை பண்ணி டேரெக்டாக நம்ம கமாண்ட் லைன்லேயே கூட டைப் பண்ணிக்கலாம். இப்போ கமாண்ட் லைன்லேயே நான் வந்து டைப் பண்ணிவிட்டு ரிஃப்யூஎச்எஸ் வந்து அப்ளை பண்ணிக்கிறேன். கரெக்டாக அந்த பர்டிகுலர் ஃபேஸை சூஸ் பண்ணிக்கலாம். ப்ரொஃபைல் க்ரியேட் பண்ணிக்கிறேன். பேரலல் டைப்பில் பேஸ் பண்ணி எக்ஸாக்டாக சாலிட் பாடியை ஃபேஸ் பண்ண மாதிரி டைரக்ஷன்ஸ் வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். செலக்ட் பண்ணிட்டு மினிமம் டிஸ்டன்ஸ் வந்து 10 mm பேஸ் பண்ண மாதிரி இங்கே சாலிட் ஃபேஸஸ் வந்து க்ரியேட் ஆகிருக்கு. இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா த்ரூ அவுட் இந்த ஃப்ரண்ட் வியூவும் டாப் வியூவும் கம்பேர் பண்ண மாதிரி இருக்கிற த்ரூ அவுட் த வியூ. இந்த பாயிண்ட் வந்து எக்ஸாக்டாக நம்ம ட்ராக் பண்ணும்போதே ஆட்டோமேட்டிக்காக வந்து கோயின்சைடாக இருக்குது. ஸோ எந்த விதமான சேஞ்சஸும் நம்ம வந்து பண்ண தேவையில்லை. இந்த சாலிட் பாடியை ஜஸ்ட் வந்து நம்ம ஹிடன் லைன்ஸை பேஸ் பண்ணி கம்பேர் பண்ணி பார்த்தா நம்மளுக்கு எக்ஸாக்டாக அந்த ட்ராயிங்க்கு ஏற்ற மாதிரி இருக்கா இல்லை லைட்டாக டீவியேஷன்ஸாக இருக்கா நம்மளுக்கு வந்து கிளியராக இண்டிகேட்டாக இருக்கும். இங்கே பார்த்தீங்கன்னா இந்த ஹிடன் லைன்ஸ் எப்படி வந்து இந்த 2D ட்ராயிங்கில் வந்து மென்ஷன் ஆகிருக்கோ அதுக்கேற்ற மாதிரி அப்படியே இங்கேயும் நம்மளுக்கு ஹிடன் லைன்ஸ் ஷோ ஆகுது. கரெக்டாக பாட்டம் வியூவையும் இந்த ஃப்ரண்ட் வியூவும் பேஸ் பண்ண மாதிரி த்ரூ அவுட் த சாலிட் பாடி வந்து நம்ம க்ரியேட் பண்ணிட்டோம். தேங்க்யூ. ஹாய், உங்களுக்கு வந்து ஃபுல் சாலிட்வொர்க்ஸ் கோர்ஸ் வந்து தமிழ்லே லேர்ன் பண்ணுமா? எங்கள் வெப்சைட்டான www.kaliru.in வெப்சைட்டில் ஃபுல் அண்ட் ஃபுல் தமிழ்லே வந்து ஒரு டூலை யூஸ் பண்ணி எப்படி ஒரு காம்ப்ளெக்ஸான மாடல்ஸை வந்து கம்ப்ளீட் பண்ணுறது, நெக்ஸ்ட்டு டிஃப்ரெண்ட் டூல்ஸ் நம்ம வந்து பார்க்குறோம் சாலிட்வொர்க்ஸில். அந்த டிஃப்ரெண்ட் டூலில் எந்த டூல் யூஸ் பண்ண நம்ம வந்து கிளியராக ஒரு மாடலை வந்து கம்ப்ளீட் பண்ணி ஃபினிஷ் பண்ணலாம். ஒரு ஷார்ட் ஸ்பேன் ஆஃப் டைம்லே டிஃப்ரெண்ட் டூல்ஸையும் டிஃப்ரெண்ட் எக்ஸாம்பிள்ஸ் வைஸாக வந்து கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கும். இது வந்து ஒரு நார்மல் இண்டஸ்ட்ரியல் காம்பனன்ட்ஸ் வைஸாகவும் சரி, ஒரு ப்ராடக்ட் டிசைன்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி சேர் மாடல், ஒரு வாட்டர் பாட்டில் டிசைன்ஸ், ஒரு கார் பாடி, இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் பாடியை சர்ஃபேஸ் யூஸ் பண்ணி எப்படி வந்து கம்ப்ளீட் பண்ணுறது, ஒரு ஷீட் மெட்டலான ஃபங்க்ஷன்ஸ், கே ஃபேக்டர், வெல்டமெண்ட், பெண்ட் அலவன்ஸ், பெண்ட் டிரெக்ஷன்ஸ், ஒரு ஷீட் மெட்டலுக்கு என்ன திக்னஸ் கொடுக்குறது, ஒரு பெண்ட் ரேடியஸ்க்கு என்ன ரேடியஸ் வந்து நம்ம அப்ளை பண்ணலாம், எந்த ஈக்குவல் ஃபேக்டர்ஸில் அப்ளை பண்ணால் நம்மளோட கே ஃபேக்டர்ஸை வந்து டிஃபைன் பண்ண முடியும்னு எல்லாமே கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கும்.